கண்டகசனியை சந்திக்கும் கன்னிராசி நேயர்களே, இந்த 29/3/2025க்குள்ள உங்களுக்கு உண்டான டாரட் கார்டு ரீடிங் என்ன என்ன இருக்குன்னோ, இந்த விஷயங்களை நீங்க செய்யல அப்படின்னா கடவுள் கூட உங்க காப்பாற்ற முடியாது அப்படிங்கறதுனால என்னென்ன உங்களுக்கு பரிகாரம் இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு 2 கார்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கார்டு த சேரியட். செகண்ட் கார்டு ஸ்ட்ரென்த். இந்த 2 கார்டுமே ரிவர்ஸ்ல வந்திருக்கு. மூணாவதும் ரிவர்ஸ்ல த எம்பரர் கார்டு வந்திருக்கு. எந்த வழியில போகணுங்கிறது உங்களுக்கே தெரியாம ஒரு மாதிரி ரோமிங்லேயே இருப்பீங்க. இந்த சேரியட் கார்டு அதை தான் உங்களுக்கு சிம்பலைஸ் பண்ணுது. ஸோ தடுமாற்றத்திலே இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸ்ட்ரென்த்துங்கிற கார்டு உங்களுக்கு ரிவர்ஸில் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு மனசில் ஒரு டவுட் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தடுமாற்றம் அப்படிங்கிறது தான் மறுபடியும் இந்த கார்டு சிம்பலைஸ் பண்ணுது. உங்களோட ஸ்ட்ரென்த் ரிவர்ஸில் வந்திருக்கிறதுனால ஸ்ட்ரென்த்துங்கிற கார்டு உங்களுக்கு ரிவர்ஸில் வந்திருக்கிறதுனால நீங்கள் இது வரைக்கும் என்ன ஸ்ட்ரென்த்தாக எந்த உறவை ஸ்ட்ரென்த்தாக நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களே உங்களுக்கு ஒரு வீக்கர் பாயிண்ட்டாக அமையறதுக்கும் உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை தான் இந்த கார்டு உங்களுக்கு சிம்பலைஸ் பண்ணுது. இந்த எம்பரர் கார்டும் ரிவர்ஸில் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாளாக எதில் ஆட்சி பெற்றிருந்தீங்களோ இல்லை எதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்களோ அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் வர்றதுக்கும் ஒரு பிரச்சனை அமையறதுக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை ஏமாத்துறதுக்குண்டான சான்சஸும் நிறைய இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு இப்போ என்ன பரிகாரம் பண்ணணும் நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு யமனோட கார்டு ஒன்று சிம்பலைஸ் ஆயிருக்கு. ஸோ யமனை சன்னதியாக வச்சிருக்க ஸ்ரீ வாஞ்சியம் கோவிலுக்கும் சரி, பேராவூரணி பக்கத்தில் இருக்க திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற கோவிலுக்கும் சரி நீங்கள் போய் 29/3/2025 நீங்கள் இந்த கோவிலை போய் பார்த்துட்டு வரல அப்படின்னா கடவுளால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது உண்மை.